வணக்கம் அன்பு நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த வரும் 15 நாட்கள் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அது மட்டுமல்லாது இந்த பதிவில் உங்களது கிரக பலன்கள் எவ்வாறு கிரக மாற்றங்கள் நடந்து இருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாங்க. மேலும் ஜோதிட தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்துக்கு கால் செய்து உங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாங்க. அவர்கள் உங்களுக்கு தக்க பலன் தருவாங்க. அடுத்து உங்கள் ராசிக்கான பலனை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. வினைப்பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்டவங்க நீங்கள். தனுசு ராசி அன்பர்கள் எப்பவுமே நிதானமாக செயல்படக்கூடிய பக்குவம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் 10ஆம் இடத்துல வசித்து வர்றதுனால தொழிலுக்கு இடையூறாக சின்ன சின்ன தொல்லைகள் உருவாகும் நிலைமையும் இனிவரும் காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் பொறுத்தவரை கொஞ்சம் சிரமங்களை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சந்திரனின் நகர்வுகள் ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குங்க. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாபார எதிரிகள் ஏமாற்றம் அடைவார்கள். உங்கள் வியாபாரம் சிறந்தூங்கி காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். புதன் எப்படிப்பட்டவங்க? புதன் உங்கள் ராசியில் நாதனாக எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத மேலும் பார்க்கலாங்க. புதன் 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நண்பர்களிடம் பகை வராமல் பார்த்து கொள்வது சிறந்த அவசியமாகும். நீங்கள் பேசும் பொழுது சற்று கவனத்துடன் செயல்பட்டாலே இது நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் கோபம் வேலை பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மேலதிகாரியாக இருந்தீங்கன்னா சற்று பொறுமையுடன் இருங்க. அதுவே உங்களுக்கு சிறந்ததாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால நீங்க நல்ல நன்மைகளும் நடக்க போகக்கூடியதாக இருக்குது. கல்வி சம்பந்தமான முடிவுகள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மையாகவே நடக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் பார்வை உங்களுக்கு எவ்வாறு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனின் பார்வை உங்களது 3ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு சிறந்த மாற்றங்களை கொண்டு வரும் நாட்களாக இனி வரும் நாட்கள் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சி செய்து லாபம் பார்க்கக்கூடிய நாட்களும் வரும் அப்படின்னு சொல்லலாம். கடன்கள் படிப்படியாக குறையுங்க. கையிருப்பு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சனி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால செய்கின்ற தொழிலில் மாற்றங்கள் உருவாகலாம். நீங்கள் மேலதிகாரியாக கூட ஆகுவதற்கு சிறந்த வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. அடுத்து ராகு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. போட்டி பந்தயங்களில் துணிந்து நீங்கள் இறங்கலாம். அதனால் உங்களுக்கு சிறந்த வெற்றிகளை உண்டாக்கக்கூடிய நாட்களும் இனி வரும் காலங்கள் அமைய போகுதுங்க. அரசு வேலையை பார்ப்பவர்கள் பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகம் நன்மை தரக்கூடிய நாட்களாக இனி வரும் 15 நாட்கள் அமைய போகுதுங்க. கேது பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரம் அமோகமாக இருக்குங்க. பங்கு சந்தையில் லாபம் அதிகமாக கிடைக்கும் வண்ணம் உள்ளதால் நீங்கள் சிறப்பாக செயல்படலாம். வாங்க அடுத்து கிரக பலன் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரக்காரர்களுக்கு எவ்வாறு அமைய பெற்றிருக்கு அடுத்த 15 நாட்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம். மேலும் இந்த தகவலை தெரிஞ்சுக்க நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உடனுக்குடன் உங்களுக்கு தகவல் வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணி வைங்க. அதுவே உங்களுக்கு சிறந்ததாக அமையுங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு குடும்ப ராசி பலன் எவ்வாறு இருக்க போகுது, குடும்பத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீட்டில் உள்ள சனி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர்களுடன் சில ஏற்ற தாழ்வுகளை உங்களுக்கு உண்டாக்கும் நிலைமை இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து பக்குவமாக செயல்படுவது நன்றுங்க. இந்த மாத தொடக்கத்தில் ஓரளவு பலவீனமாக இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரும் காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ராகு உங்களின் 4ஆம் வீட்டில், கேது 10ஆம் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அது பனி போல நீங்கி நன்மையை உண்டாகும் நாட்களும் இனி வரும் நாட்களாக உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் குடும்ப உறுப்பினரின் புறக்கணிப்பதை தவிர்த்து அவ்வப்போது அவர்களுக்காக நேரத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டுங்க. அவர்களின்
தேவையை நீங்கள் புரிந்து கொள்வது சிறப்பானதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டு செலவுக்கு செய்ய வேண்டி இருக்கும். வீட்டு செலவுகள் கொஞ்சம் சிறிதாக இருக்கும். அது உங்களுக்கு இந்த மாத இறுதியில் கடந்து செல்லும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசி அன்பர்கள் குழந்தையின் பார்வையில் இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா மிகவும் சாதகமாக இருக்கக்கூடியதுங்க. நன்மையை பயக்கக்கூடிய நாட்களாகவும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டில் உங்களுக்கு சஞ்சரிப்பதால் குழந்தை பிறக்கும் என்று நம்பிக்கை குழந்தை இல்லாதவர்கள் கூட நம்பலாங்க. அடுத்தது அதற்கான முயற்சிகளும் கோயிலுக்கும் நீங்கள் சென்று பரிகாரம் செய்தால் சிறந்ததாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரது கல்வியானது சிறப்பாகவே இருக்குங்க. அவங்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை தேடித்தரும் நாட்களாக இனி வரும் நாட்கள் இருக்குது. உங்கள் பேச்சை கேட்கக்கூடியவர்களாக அவர்கள் திகழப்படுவாங்க. குழந்தைகளை பொறுத்தவரை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அவர்களது ஆரோக்கியமானது சிறப்பானதாக காணப்படுங்க. அவர்களுக்கு எந்த குறைகளும் இருக்காது. இந்த மாதம் உங்களுக்கு சிறந்ததாக காணப்படுதுங்க. அடுத்து வாங்க, திருமண பலன் எப்படி இருக்குது, திருமணம் கைகூடி வருமா தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பதிவை பாருங்கள். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமைய பெற்றிருக்குங்க. அல்லது திருமணம் வர வேண்டி நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுவும் சிறப்பாக இந்த மாதம் இருக்குது. நீங்கள் பெண் பார்க்கும் படலத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. அது உங்களுக்கு சிறந்ததாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அது உங்கள் நடத்தையில் பிரதிபலிக்கும். அதன் விளைவு உங்கள் உறவை அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, திருமண உறவில் சிறு சிறு சண்டைகள் இருந்தாலும் அது சீக்கிரமாக பனி போல் நீங்கி போயிருங்க. சண்டையிலிருந்து கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுவே உங்கள் ராசிக்கு சிறந்ததாக அமையப்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வாங்க, வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் வியாபாரம் அமோகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். 7வது வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியனின் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படுவதால் நீங்கள் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு உண்டான நாட்கள் சிறப்பாக இருக்குங்க. அடுத்து அரசு துறை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கும் இந்த மாதம் அடுத்த 15 நாட்கள் சிறப்பாக இருக்குங்க. எந்த தொழிலை தொட்டாலும் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாட்களாகவும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது. சொத்து மற்றும் வாகனம் இதெல்லாம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்களா கண்டிப்பாக வாங்கலாங்க. அதுக்கு 100% உங்களுக்கு சிறப்பாக அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, செல்வம் மற்றும் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த அடுத்த 15 நாட்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. நீ புரட்டாசி மாதம் பிறக்க போகுது, நீங்கள் திருப்பதி கோயிலுக்கு சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பானதாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சில செலவுகளை சந்திக்க நேரிடும் காலமும் இனிவரும் காலங்கள் இருக்கிறதுனால சுக்கிரன் புதனும் உங்கள் 12ஆம் வீட்டில் தங்கி செலவுகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பரிகாரங்களை செய்யுங்க. அது முற்றிலும் குறைந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டமான வேலைகளை தரக்கூடிய நாட்களும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமையுதுங்க. செல்வத்தை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு செலவுகள் இருந்தாலும் அது சீக்கிரம் பனி போல் மறைந்துவிடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் நீங்கள் பொறுத்து கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நல்லதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு எவ்வாறு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. வாழ்க்கை துணையின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மையும் ஏற்படக்கூடிய நாட்களும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா, வெளியூரில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதற்கான நேரமும் அமைய பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு இனி வரும் காலகட்டங்கள் சிறப்பாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பரிகாரம் செய்தால் எங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமையில் நீங்கள் கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தீங்கன்னா சிறப்பானதாக அமையும்னு சொல்லலாங்க. தட்சிணாமூர்த்தியை வணங்க செல்லும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றணுங்க. 2 அல்லது 6 அப்படிங்கிற முறையில் நீங்கள் நெய் தீபங்கள் ஏற்றி வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, அர்ச்சனை வழிபாடும் தொடர்ந்து செய்து
வழிபடுங்க. உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டுமல்ல, முக்கியமான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க உடனுக்குடனே உங்களுக்கு தகவல்கள் வந்து சேரும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் இதுதான், எங்களுக்கு இந்த நாட்கள் தான் சிறப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.